ஏங்க நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா? ஏன் நீ எங்கேயாவது ஊருக்கு போறியா? ஏங்க 2026ல உங்க பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி தெரியுமா? ஏன் லாட்ரி எதுவும் வாங்கியிருக்கியா? ஏங்க 2026 ராசி பலன் பார்க்கலையா? இல்லையே. துலாம் ராசி நேயர்களே, இந்த வருடம் நீங்கள் பெரும் பணக்காரராக வாய்ப்புள்ளது. காரு, வீடு, பங்களா. உன் புருஷன் ராசிக்கு நீங்கள் பெரிய கடன்காரனாக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வந்திருந்தா இப்ப எந்த ராசி நடக்கும்? ஏங்க நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்க? உனக்காகத்தான். நீங்க யாருக்காக கடன் வாங்குறீங்க? உனக்காகத்தான். நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? அதுவும் உனக்காகத்தான். அப்ப எல்லாம் சரிதானே? நீங்க கடன்காரன், நான் பணக்காரி. கணக்கெல்லாம் சரியா போச்சு. ஐயா தோர இது சுயநல பூமி. ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? புது படம் ரிலீஸ் ஆயிருக்குல, போய் பாட்டு வரேன். ஏங்க நாங்களும் வரோங்க. நீங்க எதுக்கு? காசு வேஸ்ட் ஆயிடும். படம் பாட்டு வந்து நான் கதை சொல்றேன், தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் சாப்பாடு செஞ்சு வை. சாப்பாடு உங்களுக்கு எதுக்கு? நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க. நானா இருக்கிறதுனால உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே வேற ஒருத்தர் என்ன ஒரு நிமிஷம் கூட உன் கூட இருக்க மாட்டான். அப்படியே நான் வேற ஒருத்தர் கூட்டு வந்தாலும் நீ விட்டுருவியா? டேய் எங்கடா இருக்க? எப்போ வருவ? சரி வரும்போது அப்படியே எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வாப்பா. சரி காசு தரேன், வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வர? இங்க பாருங்க, இனிமே நீங்க குடிக்கணும்னா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறீங்க. வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்து குடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. வீட்டுக்கு வெளியில குடிச்சா தாண்டி தப்பு, வீட்டுக்குள்ள குடிச்சா என்ன தப்பு? என்ன தப்பா? நீங்க குடிக்கிறத பார்த்து நாளைக்கு என் புள்ள கெட்டு போகவா? குடிங்க, கும்மாளம் போடுங்க, கூத்தடிங்க, எக்கேட கெட்டு தொலைங்க. வீட்டுக்கு வெளியே வச்சு குடிங்க, வீட்டுக்குள்ள வராதீங்க. பைக்ல போறேன், குடிக்கிறேன், குடிச்சு அங்க இருந்து வர்றேன், வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சு, உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. பொண்டாட்டி புள்ள குடும்பம் நினைக்காதவன் வீட்டுக்கு வந்தா என்ன, தொலைஞ்சா எனக்கு என்ன. வீட்டுல வந்து குடிக்காதீங்க. சரி இனிமே வரல. இனிமே வீட்டுல வந்து குடிக்கல, நான் வெளியிலே குடிச்சுக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். சரி அப்படியே வரும்போது வீட்டு வாடகை கொடுக்கணும், காசு எடுத்துட்டு வந்துருங்க. வேண்டாத புருஷன்ட்ட புடுங்குற வாடகை காசு கேட்குற சாம்பார் ஆப் எனக்கு. ஏங்க 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 நான் வர வழியில நாயெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்கங்க. பரவாயில்ல புள்ள, நீ தப்பிச்சு வந்துட்டிய. ஏங்க 2026ல உங்க பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி தெரியுமா? ஏன் லாட்ரி எதுவும் வாங்கியிருக்கியா? ஏங்க 2026 ராசி பலன் பார்க்கலையா? இல்லையே. துலாம் ராசி நேயர்களே, இந்த வருடம் நீங்கள் பெரும் பணக்காரராக வாய்ப்புள்ளது. காரு, வீடு, பங்களா. உன் புருஷன் ராசிக்கு நீங்கள் பெரிய கடன்காரனாக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வந்திருந்தா இப்ப எந்த ராசி நடக்கும்? ஏங்க நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்க? உனக்காகத்தான். நீங்க யாருக்காக கடன் வாங்குறீங்க? உனக்காகத்தான். நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? அதுவும் உனக்காகத்தான். அப்ப எல்லாம் சரிதானே? நீங்க கடன்காரன், நான் பணக்காரி. கணக்கெல்லாம் சரியா போச்சு. ஐயா தோர இது சுயநல பூமி. ஏண்டி கருவாட்டுக்காரி எங்க போயிட்டு வர? டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் என்ன கருவாட்டுக்காரின்னு சொல்லி கூப்பிடாதுன்னு? உங்க அம்மா என்ன கப்பல் வியாபாரமா பண்றாங்க? கருவாட்டு வியாபாரம் தானே பண்றாங்க. கருவாட்டுக்காரின்னு தான் கூப்பிட முடியும். உங்க அப்பாவும் தான் உளுந்து வைக்கிறாரு, உன்னை மௌனன் கூப்பிடவா? ஏங்க நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா? ஏன் நீ எங்கேயாவது ஊருக்கு போறியா? சரி நான் ஊருக்கு போயிட்டு ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? புது படம் ரிலீஸ் ஆயிருக்குல, போய் பாட்டு வரேன். ஏங்க நாங்களும் வரோங்க. நீங்க எதுக்கு? காசு வேஸ்ட் ஆயிடும். படம் பாட்டு வந்து நான் கதை சொல்றேன், தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் சாப்பாடு செஞ்சு வை. சாப்பாடு உங்களுக்கு எதுக்கு? நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க. ஆயுஷ்மா, இன்னைக்கு உங்க அம்மா சாப்பாடு சரியில்லை, டிஃபன் சரியில்லை, அது சரியில்லை. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்காச்சும் அழகான பொண்டாட்டி வேணும்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய டைம் நினைச்சு பார்த்தேன். அழகான பொண்டாட்டி தான் கிடைக்கல. என்ன பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். என் இதயம் என்னும் கோவிலில் குடியிருக்கும் குரங்கு நீ. ஏண்டி இன்னுமா டீ வைக்கிற? இந்தாங்க டீ.
என்னடி டீயை குடிச்சுக்கிட்டே வர்ற? சில மனைவிமார்கள்லாம் கணவனுக்கு விஷ வச்சு கொல்றாளுகளாம். அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுல, அதான் உங்களுக்கு குடிக்கிற டீயை நான் குடிச்சு பார்த்து தரேன். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே. உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல, உங்க போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறது இல்ல, உங்களுக்கு எந்த பொண்ணுகிட்டயும் பழக்கமும் இல்ல. இதெல்லாம் நல்ல விஷயம் தான்ல. எல்லா பொண்ணும் இப்படி இருந்தாதான் விரும்புவாங்க. எனக்கு உங்ககிட்ட சண்டை பிடிக்கணுங்க. அதுக்கான காரணம் இருந்தாதான் உங்ககிட்ட நான் சண்டை பிடிக்க முடியும். எனக்கு சண்டை போடாம பொழுது போக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல, உங்க போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறது இல்ல, உங்களுக்கு எந்த பொண்ணுகிட்டயும் பழக்கமும் இல்ல. இதெல்லாம் நல்ல விஷயம் தான்ல. எல்லா பொண்ணும் இப்படி இருந்தாதான் விரும்புவாங்க. எனக்கு உங்ககிட்ட சண்டை பிடிக்கணுங்க. அதுக்கான காரணம் இருந்தாதான் உங்ககிட்ட நான் சண்டை பிடிக்க முடியும். எனக்கு சண்டை போடாம பொழுது போக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. என்னை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். என் இதயம் என்னும் கோவிலில் குடியிருக்கும் குரங்கணி. உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல, உங்க போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறது இல்ல, உங்களுக்கு எந்த பொண்ணுகிட்டயும் பழக்கமும் இல்ல. இதெல்லாம் நல்ல விஷயம் தான்ல. எல்லா பொண்ணும் இப்படி இருந்தாதான் விரும்புவாங்க. எனக்கு உங்ககிட்ட சண்டை பிடிக்கணுங்க. அதுக்கான காரணம் இருந்தாதான் உங்ககிட்ட நான் சண்டை பிடிக்க முடியும். எனக்கு சண்டை போடாம பொழுது போக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஏய் இல்ல, நானும் 4 நாளா பாக்குறேன். 5 to 6 வெளில போயிட்டு வரியா? அப்படி எங்க தான் போயிட்டு வர? ஏங்க, அந்த பக்கத்து வீட்டு அக்கா என்கிட்ட ஒரு கிளாஸ் சக்கரை வாங்குச்சிங்க. நானும் தருன்னு பார்த்தேன், தரவே மாட்டேங்குது. அதுக்குதான் ஒரு 5 மணிக்கு அது டீ போடுமா, அந்த நேரத்துக்கு நான் போய் உட்காந்துக்கிறது. எனக்கு ஒரு கிளாஸ் டீ தருமா? அப்படியே குடிச்சு 4 நாள் ஆயிடுச்சு. அரை கிளாஸ் சக்கரை காலி. இன்னும் 4 நாளைக்கு டீ குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கிளாஸ் சக்கரைக்கு சரியா போயிடும். நாளா யாரு என்னையும் ஏமாத்த பாக்குது இந்த அக்கா? ஏண்டி இன்னுமா டீ வைக்கிற? இந்தாங்க டீ. என்னடி டீயை குடிச்சுக்கிட்டே வர்ற? சில மனைவிமார்கள்லாம் கணவனுக்கு விஷ வச்சு கொல்றாளுகளாம். அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுல, அதான் உங்களுக்கு குடிக்கிற டீயை நான் குடிச்சு பார்த்து தரேன். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே. யோ, ஒழுங்கா உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு. ஏய், அப்பா மேல சத்தியம் பண்ண சொல்லாத. இனிமே நான் குடிக்க மாட்டேன். உங்க அம்மா மேல அப்பனா சத்தியம் பண்ணு. ஏய், அம்மா மேலேயும் சத்தியம் பண்ண சொல்லாத. இனிமே கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன். இல்லன்னா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, குடிக்க மாட்டேன்னு. உன் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். ஆமா, எனக்கு ஒண்ணு புரியல. உங்க அப்பா அம்மா மேல எல்லாம் சத்தியம் பண்ணுனா சத்தியம் பண்ண மாட்டேங்கிற, இதே என் மேல சத்தியம் பண்ண சொன்னா அடுத்த செகண்டே சத்தியம் பண்ற. ஏன்? அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இன்னொரு அப்பா அம்மா எனக்கு கிடைக்க மாட்டாங்கல்ல. அதே உன் மேல சத்தியம் பண்ணி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு இன்னொரு பொண்டாட்டி கிடைப்பால. வருஷமே முடிய போகுது. இந்த வருஷத்துல அப்படி என்ன நீ சாதிச்சு கிழிச்ச? இந்த காலண்டர்ல தேதி தவிர வேற எதுவுமே என்னால கிழிக்க முடியல. ஏமல இந்த காமெடி வரேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, நம்ம 2 பேரும் சண்டை இல்ல. ஏங்க என்ன சார்? ஏங்க அக்கா வராங்க. ஆமா, ஏன் அண்ணா? எதுக்கு வராங்க? நீ எதுக்கு வந்த? பசங்களுக்கு 10 நாள் லீவு, அதனால கூட்டின்னு வந்தேன் நானு. அதேதான் அவங்களுக்கும். நீ வரலாம், அவங்க வரக்கூடாதா? மூஞ்ச பத்தி என்ன? ஏங்க, என்ன சமைக்கிறது? உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுமா. உங்களுக்கு? நான் தான் டயட்ல இருக்கேன்ல. இந்த உலகில் மனிதனாய் பிறப்பது எதற்கு? ஆசைப்பட்டதை பிடிச்சதை நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். வாயை கட்டி வயிற்ற கட்டி 100 வருஷம் வாழ்ந்துட புரியலா? ஒரு மனிதன் தினமும் ஓடுவதும் முளைப்பதும் பாடுபடுவதும் எதற்கு? எல்லாம் இந்த ஒருஜன் வயிற்றுக்குத்தேன். தன்னைத்தானே வருத்திக்கிட்டு வாழ்ந்து என்ன புண்ணியம்? பிடிச்சதை சாப்பிடுங்க, சமைச்சு தர நான் இருக்கேன். சிக்கன் எடுத்துட்டு வர்றேன், இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறோம். போய் நீ எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணு. சரிங்க, உங்களுக்கு மட்டும் அளவா வாங்கிட்டு வாங்க. ஏன்டி உனக்கு வேணாமா? நான் டயட்ல இருக்கேன். எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஏங்க, இந்த செட்டியார் கடையில போய் துவரம்பருப்பு 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, எப்பயுமே எல்லா பொருளுமே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்குவ. இன்னைக்கு இந்த 2 பொருளை செட்டியார்கள் வாங்கிட்டு வர சொல்ற? அதுல தாங்க ஒரு விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? வருஷ கடைசியில இந்த 2 பொருள் வாங்கிக்கிட்டு ஒரு காலண்டர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க.
இந்த 2 பொருள் காலண்டு கொடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், செட்டியார் என்ன செருப்பாலே அடிப்பாரு. ஐயோ அப்படியா? எப்ப? இப்பதானா? இந்த வரேன். என்னங்க ஆச்சு? அப்பா மரம் ஏறி கீழே விழுந்துட்டாராம். அதான் அந்த கிழவனுக்கு ஒரு இடத்துல உக்காந்துருக்க தெரியாதே. இந்த வயசான காலத்துல மரத்துல ஏறுறேன் மரத்தை புடுங்குறேன்னு இதேதான் வேலை. மரத்துல இருந்து விழுந்தது உங்க அப்பா. எங்க அப்பாவா? போன கொடு. அப்பா ஏங்க உடம்பு குறையறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு தின்னு, உடம்பு தன்னால குறையும். ஏங்க காலையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு காலெல்லாம் வலிக்குதுங்க. காலையில இருந்து வயிறு குறைய தின்னுட்டே இருக்கிறிய, வாய் வலிக்கல? புது வருஷம் வேற வந்துருச்சு. ஜிம்முக்கு போய் உடம்ப குறைச்சு ஃபிட்டா வச்சுக்கணும். இங்க பேசிக்கிட்டு இருக்கா பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும்.